10 வருஷமா காத்திருந்தேன். இதுக்கு தானா நம்ம வந்து காதல்ல தோத்துட்டோமா? நான் கத்துறது உனக்கு கேட்கலையா? கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல ஒரு லேண்ட் வெறும் 8 லட்சம் தான். ஸ்ரீபேபி ப்ளூ ஜே கோயம்புத்தூர். அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. மாலினி கொஞ்சம் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க, வைரமுத்து கொஞ்சம் வசதி கம்மி. ஒரே சமூகம் தான், ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க, ரொம்ப நாளாக காதலிக்கிறாங்க. இந்த பெண்ணுக்கு வேற மாப்பிள்ளைய பார்க்குறாங்க அந்த வீட்டில். ஆனாலும் இவங்க விடாப்பிடியா 10 ஆண்டுகளாக காதலிக்கிறாங்க. இந்த பெண்ணோட தாயார் விஜயா கடந்த 9ஆம் தேதி அந்த பையன் வேலை செய்யக்கூடிய மெக்கானிக் ஷெட்டுக்கு போய் அவனை வந்து கண்ணா முன்னாடி திட்டிருக்காங்க. அன்னைக்கே தட்டி இருக்கணும், தூக்கி இருக்கணும்ன்ற மாதிரிலாம் இவங்க. ஆமாம், அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இவர் வேலை முடிஞ்சு வர்ற சமயத்தை பார்த்து இரவு நேரத்தில் அவரை கரெக்டாக ஒரு 6 பேர் கொண்ட கும்பல் வெட்டி என் வீட்டில் தான் இருந்தாங்க. வீட்டுக்கு ஆளை பார்த்துட்டு வீட்டுக்கு போன புள்ளதான் வழி மறிச்சு புள்ள பண்ணிட்டானுங்க ஐயா. மாலினியோட சகோதரன் குகன் ஒருத்தர், அவரோட நண்பர் இன்பன் ஒருத்தர், அப்புறம் அவரோட சித்தப்பா ஒருத்தர், அப்புறம் இவங்க அம்மா விஜயா, இந்த 4 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து விஜயா அப்படிங்கிற இந்த பெண்ணோட அம்மா வந்து வேற சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அதுதான் ஆணவம். இதுல இன்னொரு பக்கமும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு சார். ஏன்னா கவினுடைய ஆணவம் அப்படிங்கும் போது மாற்று சமூகத்துல இருந்தது, எந்த ஒரு விதத்துல அப்படின்றதும் ஏற்க முடியாது. ஆனா ஒரு தீர்க்கமா அம்மா அப்பாவோட சம்மதத்தோடு தான் நாங்கள் கல்யாணம் பண்ணணும்னு 10 வருஷமா காத்திருக்காங்க. அப்படி இருந்தும் நான் மேலே நீ கீழே அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மனோபாவம் எப்படி வருதுன்றது. இந்த சமுதாயத்தில் அந்த பிரச்சனை அப்படின்னு நினைக்கக்கூடியது வந்து இவங்க தாய் தான். அவங்க தாயும் அந்த சகோதரனும் தான், அந்த சித்தப்பாவும் அரெஸ்ட் ஆகிருக்காரு. இவங்களுக்கு தான் வந்து பணம் தான் பெருசு. அப்போ நீங்கள் திட்டமிட்டு தானே இருக்கீங்க, அதுக்குள்ள தண்டனைகளை நீங்கள் சட்டப்படி நீங்கள் அனுபவிச்சு தான். பொங்கல்ராஜில் ஆரம்பித்து இப்போ கவின், வைரமுத்து அப்படின்னு வரிசையாக அந்த பெயர்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அவ்வளோ உயிர்கள் போய்கிட்டே தான் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? இதில் வந்து மக்கள் மனநிலை மாறணும். படிப்புக்கு தகுந்த மாதிரி தங்களை மாற்றிக்கலை. பள்ளிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கே இந்த ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்படி புத்தகத்தில் முதல் பக்கத்துலேயும் இருக்குது இடாமை என்பது பாவச்சை ஆரம்பிச்சு. ஆனால் பட் இவங்க என்னத்தை படித்தாலும் திருந்துற மாதிரி தெரியல. அதுக்கு தகுந்த மாதிரி படிப்பு தான் ஏறுதே தவிர அதுக்கு தகுந்த மாதிரி பண்புகள் மாறலை. அது மாறாத வரைக்கும் எத்தனை சட்டங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ கொடுமையான விஷயங்கள் இருந்தாலும் சரி, இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு முன்னாள் ஏசிபி திரு ராஜாராம் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுகிறதா இருக்கும், பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார், இந்த ஆணவ குறிப்பாக கவின் அவர்களுடைய அந்த ஆணவ அப்படின்றது நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அந்த சமயத்தில் மயிலாடுதுறையில் வைரமுத்து அப்படின்ற ஒரு இளைஞர் ஆணவக்கு ஆட்பட்டிருக்கார் அப்படின்றது பார்க்குறோம். இது தொடர்ச்சியாக நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனாலும் இதுக்கான தீர்வு என்ன அப்படின்றதுலையும் நிறைய விவாதங்கள்லாம் இருக்குது. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நடந்திருக்குன்னு பார்க்குறீங்க? இப்போ அந்த மயிலாடுதுறை இந்த சம்பவத்தில் வந்து மாலினி அப்படிங்கிற பெண், வைரமுத்து அப்படிங்கிறவர் அந்த அதே கிராமத்தை சேர்ந்தவர், அதே சமுதாயத்தை சேர்ந்தவர். 2 பேரும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க. 2 பேரும் 10 ஆண்டுகளாக 2 பேரும் காதலிக்கிறாங்க. இதில் இந்த மாலினிங்கிற இந்த பெண் அவங்க வந்து சென்னையில் வேலை செய்கிறாங்க. வைரமுத்து வந்து அங்கே இருக்க ஒரு 2 வீலர் ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறாரு. மாலினி கொஞ்சம் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க, வைரமுத்து கொஞ்சம் வசதி கம்மி. ஒரே சமூகம் தான், ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க, ரொம்ப நாளாக காதலிக்கிறாங்க. இந்த பெண்ணுக்கு வேற மாப்பிள்ளைய பார்க்குறாங்க அந்த வீட்டில். அந்த பெண்ணோட தகப்பனார் குமார், தாயார் விஜயா, அவங்க வந்து இந்த வைரமுத்துக்கு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அவங்க சகோதரர்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் விருப்பம் இல்லை. அதனால் வந்து ஆனாலும் இவங்க விடாப்பிடியாக 10 ஆண்டுகளாக காதலிக்கிறாங்க. இதில் என்ன முடியும்னா, அந்த பெண் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 10 ஆண்டுகளாக காதலித்து விடாப்பிடியாக பெற்றோர் சம்மதத்தோடு தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் பெற்றோர்கள் வந்து கொடுக்கக்கூடாதுங்கிறதுல இருக்காங்க. இதில் வந்து இந்த பெண்ணோட தாயார் விஜயா கடந்த 9ஆம் தேதி அந்த பையன் வேலை செய்யக்கூடிய 2 வீலர் மெக்கானிக் ஷெட்டுக்கு போய் அவனை வந்து கண்ணா முன்னாடி திட்டிருக்காங்க. திட்டது மட்டும் இல்லை, என் பெண்ணுக்கு பின்னாடி நீ போனேன்னா, பெண்ணை லவ் பண்ணேன்னா அவனை கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. மிரட்டினது மட்டுமல்ல, அவங்களே போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. மிரட்டிட்டு அவங்களே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க.
காவல்துறையில் 2 பார்ட்டியும் கூட்டு விசாரிக்கிறாங்க. முதல்ல அவங்கள கூட்டு விசாரிக்கிறாங்க. 2வது பெண் இந்த பார்ட்டியை விசாரிக்கிறாங்க. அந்த வைரமுத்து கூட்டு விசாரிக்கிறாங்க. இந்த பெண்ணை அதான் மெயின். அந்த பெண்ணோட வாக்குமூலம் மெயின். இதில் இந்த பையனும் பெண்ணுமே 18 வயது தாண்டியவர்கள். காவல்துறையை விசாரிக்கிறப்போ அந்த பெண் என்ன சொல்கிறாங்க, மாலினி நான் அவனை தான் லவ் பண்ணுறேன் 10 வருஷமாக, அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறாங்க. பெற்றோர்கள் சொல்கிறாங்க நாங்கள் வேறு மாப்பிள்ளை பார்த்துட்டோம், உடனே கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க இவங்க. ஆனால் அந்த பெண் அதுக்கு ஒத்துக்கலை. ஒத்துக்க மாட்டோம்னா பெற்றோர்களுக்கு வந்து கோபம் வந்து என் பெண்ணே இல்லை, நீ எப்படியா போ அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்துடுறாங்க. காவல்துறையினர் கூப்பிட்டு இந்த 2 பையனையும் பொண்ணையும் கூப்பிட்டு நிற்க வச்சு சொல்கிறாங்க, அது மாதிரி நீங்கள் 2 பேரும் மேஜர், நீங்கள் 2 பேரும் விருப்பப்பட்டால் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த பெண் சொல்லுவாங்க, பெற்றோர்கள் வந்து எனக்கு குழந்தையே இல்லை, நான் எனக்கு பொண்ணே நீ இல்லை வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே, நான் என்ன பண்ணேன்னா அது உன் இஷ்டமா, நீ யாரு கூடனாலும் இருக்கலாம், அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் போய் இருக்கலாம், இல்லை நீ சென்னைக்கு போய் கூட இருக்கலாம், இவங்க வீட்டில் போய் இருக்குன்னு நினச்சோன்னா அவங்க கூட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதன் பேரில் அந்த பெண் வந்து இவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க, வைரமுத்து வீட்டுக்கே போயிடுறாங்க. போய் அங்கே 2 நாள் இருந்துட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வேணும். அதெல்லாம் வந்து சென்னையில் அவங்க வேலை செய்கிற இடத்துல வச்சுருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, நான் சென்னையில் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த பையன் தான் போய் வண்டி ஏற்றி விட்டு அனுப்பிச்சி விட்றாரு. அதுக்கப்புறம் இவர் வேலை முடிஞ்சு வர்ற சமயத்தை பார்த்து இரவு நேரத்தில் அவரை கரெக்டாக ஒரு 6 பேர் கொண்ட கும்பல் வெட்டி 2 வீலரில் வர்றவரை மடக்கி வழிமடக்கி 2 வீலரை போட்டு இவர் தப்பிச்சு ஓடுறாரு. ஓட விரட்டி 2 கைகள்லையும் தலையிலையும் கழுத்துலையும் விட்டு ஸ்பாட்லேயே இறந்துறாரு. இவர் கத்துற கேட்டு ஊரில் இருக்கிறவங்களாம் ஓடி வராங்க. ஓடி வர்றதுக்கு முன்னாடி இந்த கும்பல் ஓடிடுது. அதுக்கப்புறம் காவல்துறை வந்து எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கிறாங்க. 6 பேர் மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கிறாங்க. இதுக்கிடையில் இந்த பெண் தகவல் கிடைச்சி அவங்க வந்துடுறாங்க. வந்து அவங்க ஒவ்வொன்றும் அழுகிறாங்க. 10 வருஷமாக காத்திருந்தேன், இதுக்கு தானா, நம்ம வந்து காதலில் தோத்துட்டோமா, நான் கத்துறது உனக்கு கேட்கலையா அப்படின்னு இறந்து போனவர் நினச்சி அந்த மருத்துவமனையில் அந்த சிவக்கிடங்குறதுல அங்கே வந்து அழுகிறாங்க ஒன்று. அப்போ அவங்கள கேட்கல இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்கிறாங்க. இதில் உறுதியாக இவங்க தான் செஞ்சது அப்படின்னு செஞ்சதுதான் சொல்லி காவல்துறை வந்து 6 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க இல்லையா, அதில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாலினியோட சகோதரன் குகன் ஒருத்தர், அவரோட நண்பர் இன்பன் ஒருத்தர், அப்புறம் அவரோட சித்தப்பா ஒருத்தர், அப்புறம் இவங்க அம்மா விஜயா, இந்த 4 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து விஜயா அப்படிங்கிற இந்த பெண்ணோட அம்மா வந்து வேறு சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அதுதான் ஆணவ. ஆமாம், அதனால் SC ST ஆக்ட் சேர்க்கணும் இதில் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தப்பட காவல்துறையும் விசாரித்து அவங்க வேறு சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சு SC ST ஆக்டுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ணி இவங்க 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த SC ST ஆக்ட் வந்து அந்த மாலினியோட தாயார் விஜயா அவங்க மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால இது சேர்க்கப்பட்டிருக்கு. அவங்கள 4 பேரையும் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தியிருக்காங்க. இந்த வழக்கு விசாரணையில் இருக்குது. இப்போது எனக்கு என்ன ஒரு டவுட்னா சார், இப்போது ஏற்கனவே இது புகார் ஆகிருக்கு, அவங்க அம்மாவே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க காவல் நிலையத்தில். அங்கே வந்து இல்லை மேஜர் அப்படின்றனால நீங்கள் விருப்பப்படி போகலாம் அப்படின்னு. அந்த டைமில் இவங்களை வார்ன் பண்ணுறதோ இல்லை காவல் நிலையத்தில் என்ன நடக்கும்? ஏன்னா அவங்க உறுதியாக இதுதான் இப்படி தான் நடக்கணுன்றத அவங்க ப்ராப்பராக டிக்ளேர் பண்ணியிருந்தா, இல்லை இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்றதெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கொடுத்துருந்தா இவர் இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது இல்லையா? அப்போ போலீஸ்க்கான ஒரு ரோல் என்னவா இருக்கு? அதாவது காவல்துறைக்கு இந்த விஷயம் தெரியப்படுத்தப்பட்டு புகாராக வந்து விசாரிச்சிருக்காங்க. விசாரிக்கிறப்போ அந்த புகார் கொடுத்தது யாருன்னா அந்த பெண்ணோட தாய் தகவல் தான் கொடுத்துருக்காங்க, பெற்றோர்கள் தான். அவங்கள ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணி உங்கள் பெண்ணுக்கு 18 வயசுக்கு மேலாகுது, 18 வயசுக்கு மேலாச்சுன்னா அவங்க விரும்பக்கூடிய யாரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த கல்யாணத்துக்கு உங்கள் பெண் ஒத்துக்கலை, உங்கள் எதுக்கு தான் விசாரித்தோம், அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வைரமுத்து தான் கல்யாணம் பண்ணணும் அவங்க சொல்கிறாங்க. இதை தடுக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது. அவங்க விருப்பத்துக்கு மீறி இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்குமே கிடையாது. உங்களுக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது, யாருக்குமே கிடையாது. அதனால் உங்கள் பெண் என்ன விரும்புகிறாங்களோ அதுபடி நடக்கட்டும். அதை மீறி நீங்கள் எதையாவது அவங்களுக்கு தொல்லை கொடுத்தீங்கன்னா உங்கள் மேலே கடுமையாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்கள ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணி அவங்கள்ட்ட எழுதி வாங்கியிருந்தாங்கன்னா ஓரளவு பயம் இருக்கும். ஆனால் இவங்க ஆல்ரெடி வந்து 10 வருஷமாக அந்த பெண்ணை வந்து மாற்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. கடைசியாக 9ஆம் தேதி போய் இந்த பையன் வேலை செய்கிற மெக்கானிக் ஷெட்லேயே அவங்க மிரட்டுறாங்க. அந்த வீடியோ கிளிப்பிங்லாம் பார்த்தேன்.
அந்த அளவுக்கு அன்னைக்கே தட்டி இருக்கணும், தூக்கி இருக்கணும்ன்ற மாதிரிலாம் இவங்க ஆமா பேசுறாங்க. அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஒரு ஒண்ணு நாங்க சொல்றதை கேட்கணும், இல்லைன்னா இவன் தான் காரணம்னு இவனை போட்டுருவோம். ம். சரி இவ்வளவு பேசுறாங்களே, அவங்க பெண் மேல மட்டும் அவ்வளவு பாசம் இருக்குல்ல. இல்ல ஒவ்வொரு நிகழ்வுலையும் இதுதான் திரும்ப திரும்ப நடக்கக்கூடியதா இருக்கு. ஆமா அதாவது அதாவது இது ஆக்சுவலா வந்து கௌரவ சொல்லுவாங்க இதை. ம். ஏன்னா இறந்து போன பையனும் அந்த அவன் லவ் பண்ண பெண்ணும் ஒரே ஜாதியை சேர்ந்தவங்க. அப்போ வந்து பணத்தால தான் இவங்க பணத்துல பெரியவங்க, அவங்க பணத்துல வீக்கா இருக்காங்க. அதனால என்னோட கௌரவம் போச்சு, பணத்தால கௌரவம் போச்சு அப்படின்னு நினைக்கிறது. ஜாதியால கௌரவம் போச்சு அப்படின்னா அது ஆணவ. அதுல வந்து அந்த சூழ்நிலைக்கு தான் இது தள்ளப்பட்டிருக்கு இந்த வழக்கு. ஏன்னா இந்த தாய் வந்து வேற சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அதனால இது ஆணவ பார்க்கப்படுது. அதே மாதிரி தான் காவல்துறையும் வந்து இதுல வந்து SC ST ஆக்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ணி அந்த செக்ஷனில் தான் ரிமாண்ட் பண்ணி. இப்போ பெண் வீட்டு தரப்புல வந்து புகார் கொடுத்ததுனால இவ அவங்க கிட்ட எழுதி வாங்காம விட்டுட்டாங்க. எழுதி வாங்கியிருப்பாங்க நிச்சயமா. அதுக்கு ஒரு CSR போட்டிருப்பாங்க. CSR போட்டு எழுதி வாங்கியிருப்பாங்க. ஆனால் பட் இவங்க வந்து அதுக்கு முன்னாடியே இவங்களே தகராறு பண்ணிட்டு இவங்களே புகார் கொடுக்குறாங்கல்ல, அந்த அளவுக்கு அவங்க வந்து உறுதியா இருக்காங்க. அவங்க வந்து இல்லை அது பேசும்போதே இப்போ நீங்க காவல்துறையில அனுபவம் பெற்றவராக இருக்கீங்க இல்லையா சார், நீங்க ஒரு ACP. அப்போ ஒருத்தங்க பேசுறதை வச்சே என்ன நடக்க போகுது அப்படின்றது போலீஸால கண்காணிக்க முடியும் இல்லையா? அப்போ அவங்க அந்த அளவுக்கு வந்து காவல்துறை வந்து இதில் வந்து ஸ்ட்ரிக்டாக அவங்கள வார்ன் பண்ணி அவங்க பேரில் நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுமையான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்கள்ட்ட ரிட்டனாக எழுதி வாங்கி அப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணாங்களா பண்ணலையானா பண்ணலாம் தப்பு தான். ஆனால் அதையும் மீறி இவங்க வந்து ஒரு முடிவோடவே இருக்கிறாங்க. அந்த முடிவோடு அந்த தாயே இருக்கிறாங்க, தகப்பன் கூட இல்லை. அவர் அரெஸ்ட் ஆகலை. அவங்க அப்பா மாலினியோட அப்பா குமார் அரெஸ்ட் ஆகலை. அவர் அக்யூஸ்டாக சைட் பண்ணல. அம்மாவை சைட் பண்ணுறாங்க, சகோதரனை சைட் பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அவங்க ஒரு முடிவோடையே இருக்கிறாங்க அப்படிங்கிறது இதுலேருந்து நல்லா தெரிய வருது. இப்போ இதில் இன்னொரு பக்கமும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது சார். ஏன்னா கவினுடைய ஆணவ அப்படிங்கும் போது மாற்று சமூகத்தில் இருந்தது எந்த ஒரு விதத்தில் அப்படின்றதும் ஏற்க முடியாது. ஆனால் ஒரு தீர்க்கமாக அம்மா அப்பாவோட சம்மதத்தோடு தான் நாங்கள் கல்யாணம் பண்ணணும்னு 10 வருஷமாக காத்திருக்காங்க. அப்படி இருந்தும் நான் மேலே நீ கீழே அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மனோபாவம் எப்படி வருதுன்றது. இந்த மனோபாவம் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த பெண்ணுக்கு இல்லை. அந்த பெண்ணு வந்து அந்த வீர காதலிக்கிறாங்க. அந்த மாற்று கருத்து அந்த சமுதாயத்தில் அந்த பிரச்சனை அப்படின்னு நினைக்கக்கூடியது வந்து இவங்க தாய் தான். அவங்க தாயும் அந்த சகோதரனும் தான். அந்த சித்தப்பாவும் அரெஸ்ட் ஆகியிருக்காரு. இவங்களுக்கு தான் வந்து பணம் தான் பெருசு. அவனும் இந்த சமுதாயத்தை சேர்ந்த பையன், இந்த பெண்ணுக்கு அவன் மேலே ஆசை இருக்குது, விருப்பம் இருக்குது. 2 பேரும் இத்தனை வருஷமாக உயிராக காதலிக்கிறாங்க. இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணதுக்கு இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன அப்படிங்கிற எண்ணம் அதை சிந்திச்சு பார்க்கக்கூடியது இல்லை. என்ன நினைக்கிறாங்க, இதை விட வசதியான இடத்துல கட்டி கொடுக்கணும் பெண்ணை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பெண் அதுக்கு உடன்படல. அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத போது அவங்கள வற்புறுத்துறது எந்த வகையில் நியாயம்? அதில் சம்மந்தம்னா நீங்கள் உங்கள் பெண் வந்து தான் விருப்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க உங்கள் வார்த்தைக்கு அவங்க மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அந்த பையன் என்ன பண்ணார்? அவர் போய் ஏன் பண்ணணும்? அப்போ நீங்கள் திட்டமிட்டு தானே இருக்கீங்க. அதுக்குள்ள தண்டனைகளை நீங்கள் சட்டப்படி நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ இதில் வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வந்து அவங்க அம்மா மேலே வந்து இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது வரைக்கும் நடந்த ஆணவ கொலைகளை மையப்படுத்தி நான் கேட்குறேன் சார், இவங்களுக்கு எந்த மாதிரியான தண்டனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு? கடந்த காலங்களில் என்னெல்லாம் நடந்திருக்கு? கோகுல்ராஜ் வழக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கோகுல்ராஜ் வழக்கில் வந்து இதே மாதிரி தான். அந்த கோகுல்ராஜ் வந்து பட்டியல் இனத்தை சேர்ந்தவர். கல்லூரியில் படிக்கிறப்போ கூட அந்த பெண் கூட அவருக்கு பழக்கம் ஏற்படுது. அதோட தொடர்ச்சியாக அந்த பெண்ணை கூட்டிகிட்டு அங்கே ஒரு மலை கோயில் அங்கே போயிருக்காங்க. அந்த திருச்செங்கோடில் அந்த சமயத்தில் வந்து ஒரு சமுதாயம், அதாவது அந்த பெண்ணின் சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒரு தலைவர், அவர் யுவராஜன், அவர் அங்கேருந்து ஜீப்பில் வந்திருக்காரு. அவரோட தொண்டரடிக்க வழிபடியோட வந்தப்போ பார்த்துட்டு 2 பேரும் யார் என்னன்னு கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. கேட்டு விசாரிச்சப்போ இந்த பெண் என்ன ஜாதி, இந்த பையன் என்ன ஜாதின்னு கேட்டோன்னா அந்த பெண்ணை வந்து அவங்க கூட வந்து ஒரு பெண் மூலமாக அனுப்பிச்சி வச்சுட்டு இந்த பையனை மட்டும் வான்னு சொல்லி கூட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தா ரயில்வே ட்ராக்கில் அந்த பையன் வந்து இறந்து கிடக்கிறார். இவங்களே வந்து அவன் பேசுகிற மாதிரி அவனை வந்து மிரட்டி பேச வச்சு அதை வீடியோ எடுத்து அந்த வீடியோ வந்து எல்லா வலைத்தளங்கள்லையும் பதிவிட்டு அதுக்கு தெரியாத சிம் கார்டு வாங்கி அவனை அழைச்சிட்டு போய் பண்ணி ரயில்வே ட்ராக்கில் போடுறாங்க, ட்ரெயின் அடித்த மாதிரி. அப்புறம் பார்க்கல என்னோட தாய் புகார் கொடுக்குறாங்க, அந்த பையனோட தாய். அதுக்கப்புறம் பார்த்தா நெக்ஸ்ட் டே வந்து பாடி ரயில்வே ட்ராக்கில் கிடைக்குது. அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணையில் தான் தெரிய வருது
வெட்டுக்கள் இது வெட்டி தான் ரயில் ஏறி அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறமா அந்த வழக்கில் வந்து செக்ஷன் இவங்கெல்லாம் கூட்டு போனவங்க SC/ST ஆக்டில் இது பண்ணி அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண விஷ்ணு பிரியான்னு ஒரு டைரக்ட் DSP அவங்க கூட பண்ணிட்டாங்க. அந்த வழக்கை வந்து இங்கே நடத்தினா இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி மதுரைக்கு அனுப்பிச்சு மதுரை கோர்ட்டில் கேஸ் நடந்து அங்கே அவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுத்தாங்க. இந்த வழக்கில் என்னன்னா அந்த பெண்ணே பிறல் சாட்சியாக மாறிட்டாங்க. கீழ்கோர்ட்லையும் சரி, அப்புறம் ஹைகோர்ட்டில் இந்த கேஸ் அப்பீலுக்கு வந்தப்போ அங்கேயும் ஹைகோர்ட்டில் கூட்டு கேட்குறாங்க, அப்பவும் பிறல் சாட்சியாக மாறுறாங்க. யாருனே தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் கூட அந்த தண்டனை வந்து உறுதி செய்யப்பட்டதா அப்படிங்கிறது ஹைகோர்ட்டில் தான் பெண்டிங்கில் இருக்குது. அந்த வழக்கில் அது வந்து ஒரு கொடூரமான வழக்கு. அதாவது இந்த ஜாதிய ரீதியாக இது மாதிரி வந்து பண்ணக்கூடியவங்களெல்லாம் அந்த SC/ST ஆக்ட் ப்ளஸ் 302 மர்டர் கேஸ், அதாவது IPCயில் அந்த வழக்குகளில் தான் போடுறாங்க. அந்த வழக்குகள் வந்து சரியான முறையில் வழக்கு நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும். இப்போ கவின் கொலை வழக்குலையும் சரி, இந்த வழக்குலையும் சரி, நிச்சயமாக விரைவில் சாட்சியங்களை கைப்பற்றி வேறு எதிரிகள் யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்களா அவங்களையும் கைது பண்ணி இந்த வழக்கை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு சாட்சியங்களை கலெக்ட் பண்ணி கூடிய விரைவில் சார்ஜ் ஷீட் போட்டு சாட்சிகளை கூண்டில் ஏற்றி நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஏன்னா இன்னும் ஒரு கவின் கொலைக்கோ இன்னும் ஒரு வைரமுத்து மாதிரி ஒரு கொலைக்கோ நடக்கக்கூடாது. நாணவ அப்படி கூடாது. அது குறிப்பாக இந்த ஜாதிய அடிப்படையில் நிச்சயமாக அந்த கொலை நடக்கக்கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய. இப்போ நம்மளும் அந்த கோகுல்ராஜில் ஆரம்பித்து இப்போ கவின், வைரமுத்து அப்படின்னு வரிசையாக அந்த பெயர்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அவ்வளோ உயிர்கள் போய்கிட்டே தான் இருக்குது. உங்களுடைய பணி அனுபவத்தை வச்சு பார்க்கும்போது சார் இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்றத பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதில் வந்து மக்கள் மனநிலை மாறணும். அதாவது ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நம்ம தமிழ்நாட்டோட நிலைமை வேறு, இந்தியாவோட நிலைமை வேறு. அன்றைக்கி வந்து படித்தவர்கள் கம்மி, இப்போ எல்லாருமே படிச்சிடுறாங்க. இப்போ இந்த பெண் மாலினி கூட கிராஜுவேட் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே அதாவது SSLC +2 வரைக்கும் எல்லாரும் படிச்சிடுறாங்க நிச்சயமாக. அப்போது அந்த படிப்புக்கு தகுந்த மாதிரி தங்களை மாற்றிக்கலை. இதுதான் தென் மாவட்டங்களில் உள்ள பிரச்சனை. இதுதான் 3 ஜாதிகளுக்கு இடையில் தென் மாவட்டங்களில் பெரிய பிரச்சனை. ஸ்கூல்லேயே பிரச்சனை. ஸ்கூலுக்கு வரவங்களே கயிறு கட்டிட்டு வரோம், ஒரு ஜாதிக்கு ஒரு அடையாளம். அங்கே பாருங்க ஸ்கூல்லேயே இப்போ 2 குரூப் பசங்க அடிச்சுக்கிட்டு 15 பேரை அரெஸ்ட் பண்ணி அவங்கள கொண்டு போய் அந்த சிறார் மன்றத்தில் கொண்டு விட்டுருக்காங்க. அதே மாதிரி ஒரு பையனையும் தங்கச்சியையும் ஸ்கூலில் அந்த பையனுக்கு இன்னொருத்தருக்கும் பிடிக்கலங்கிறதுக்காக அவன் வீடு தேடி வந்து வெட்டினாங்க. அந்த பையன் அதுக்கப்புறமும் பொழைச்சி அதுக்கப்புறம் நல்ல மார்க் வாங்கி அந்த நல்ல லெவலில் வந்து அந்த தச்சு வந்தான் அந்த பையன், சின்ன பையன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. எங்கள் ஊர் பக்கத்தில் பொதுக்குடின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து +2 படிக்கிற பையங்களுக்குள்ள பிரச்சனை, இதே ஜாதி பிரச்சனை. அதில் ஒரு பையனை ஆயிடுறாங்க பண்ணி மற்ற பசங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி அப்புறம் உள்ளே போனவங்க பழிக்கு பழி வாங்கிறதுக்காக இறந்து போனவங்க வச்சிருந்தவங்க அவங்கள வந்து அவங்க வீட்டில் போய் வீசி இந்த பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஆக பள்ளிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கே இந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. படிக்கணும், ஜாதி ஒன்றில் ஜாதியெல்லாம் கிடையாது, எல்லார் உடம்புல ஓடுறதும் ரத்தம் தான், அந்த ரத்தத்தில் தான் வேறுபாடு இருக்குது. O பாசிட்டிவ், O நெகட்டிவ், A பாசிட்டிவ், A நெகட்டிவ் அப்படின்னு இருக்கு. அப்படி புத்தகத்தில் முதல் பக்கத்துலேயே இருக்கு என்பது பாவச்சை ஆரம்பிச்சு. ஆனால் பட் இவங்க என்னத்தை படித்தாலும் திருந்துற மாதிரி தெரியல. அதுக்கு தகுந்த மாதிரி படிப்பு தான் ஏறுதே தவிர அதுக்கு தகுந்த மாதிரி பண்புகள் மாறலை. அது மாறாத வரைக்கும் எத்தனை சட்டங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ கொடுமையான விஷயங்கள் இருந்தாலும் சரி, இதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் மற்ற ஸ்டேட்டை விட படிப்பு விகிதம் ஜாஸ்தி. இல்லை, கல்வி அறிவு வந்துருச்சுன்னா இந்த பிரச்சனை தீர்வு நம்ம நம்புகிறோம் அதெல்லாம். ஆனால் இப்போது கவின் அப்போ கூட வந்து அந்த சுர்ஜித் அப்படின்ற அந்த பையனும் பட்டதாய். ஆமாம். அப்போது அது கல்வி கூட அதை தடுக்கல. நிச்சயமா இல்லை. அதான் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறதோட கருத்து என்னென்னா, படிப்புனால பண்புகள் வளரும், ஆனால் பண்புகள் வளரலை. இன்னும் வந்து அதே முரட்டுத்தனமும் அதே ஜாதி வெறியும் அதுதான் வளர்ந்துட்டு இருக்கு. அது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை சிறு குழந்தையிலிருந்தே ஜாதி வெறி அவங்க குடும்பத்தாராலும் அவங்க ஜாதியாலும் பெற்றோர்களாலும் உற்றோர்களாலும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி வளர்க்கப்படுறாங்க. ஸ்கூலில் படிக்கிற பசங்க வந்து அல்ஃபாபெட்டிக்கலாக உட்கார வைப்பாங்க. அதான் நான் கேள்விப்பட்டிருக்கோம், நாங்களே பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் எப்படி உட்கார வச்சாலும் இந்த பெஞ்சில் இந்த ஜாதி, இந்த பெஞ்சில் இந்த ஜாதின்னு தான் அவங்க உட்காடுறாங்க. அதை வந்து ஆசிரியர்களாக கூட கேட்க முடியல. ஆசிரியர்களும் இப்போ நடக்குது. அதே மாதிரி ஆசிரியர்களையும் சிலர் வந்து இந்த ஜாதி வெறியை தூண்டி விடுறாங்க.
அவங்க ஜாதியோட பசங்களுக்கு ஒரு சப்போர்ட், இந்த ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சப்போர்ட். இது வந்து இதே பிரச்சனை வந்து நடந்து ஆடியோ நம்ம கேட்டோம். அந்த டீச்சர் சொல்லும்போது எல்லாரும் ஒண்ணுதான டீச்சர்னு ஒரு பையன் சொன்னதெல்லாம் அந்த ஆனாலும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு சிலர் இதை உட்புகுத்த பாக்குறாங்க. நிச்சயமா பாக்குறாங்க. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. கலைஞர் சிஎம்மா இருந்தபோது இதே மாதிரி இந்த ஜாதிய பிரச்சனை 3 ஜாதிகளுக்கு இடையில் தான் தென் மாவட்டங்களில் பிரச்சனை. இதுல ஆயிரக்கணக்கான பேர் மாறி மாறி வெட்டி அந்த சூழ்நிலையில அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தென் மாவட்டங்களில் இந்த 3 ஜாதியை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள், சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி இருக்கக்கூடாது. அவங்க அங்கிருந்து தூக்கி வட மாவட்டம் மேற்கு மாவட்டம் தூக்கி போட்டார் முழுமையா. ஆமா, மொத்தத்தையும் அந்த ஜாதி இதை எடுத்து அந்த இன்ஸ்பெக்டர்ஸ், எஸ்ஐஸ், டிஎஸ்பி இந்த 3 ஜாதியை சேர்ந்தவங்க இந்த தென் மாவட்டங்களில் பணிபுரிய கூடாது. அங்கே பணிபுரியவங்களை அப்படியே தூக்கி மாற்றி விட்டு இங்கே இருக்கக்கூடியவங்களை அங்கே கொண்டு போட்டார். இதோட விளைவு என்னாச்சுன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஓ, அது கண்ட்ரோல் ஆச்சு. ஆமாம், கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஆய்வாளர் இருக்கார், ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர், இந்த 3 சமுதாயம் சொன்னாலும் அது ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படின்னா அவர் உண்மையிலேயே நியாயமாக இருக்கலாம், நேர்மையாக இருக்கலாம், இந்த ஜாதி பற்றிலாம் அவருக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 3 சமுதாயத்தை சேர்ந்தவங்க, இவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்கலாம் என்னமோ நம்மளால வந்துட்டாங்கிற ஒரு தைரியத்தில் அங்கே ஒரு அவங்களோட நடவடிக்கை அப்படி இருக்கும். மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஐயோ இவரை எதிரியாக நினச்சி பார்ப்பாங்க. இவர் செய்யக்கூடிய எல்லா செயலுமே நியாயமான செயலாக இருந்தாலும் தவறாக பார்க்கப்படும். காவல் நிலையத்தில் இவருக்கு கீழே வேலை செய்யக்கூடிய காவலர்களே இந்த 3 சமுதாயம் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அவங்களே இவர் வந்து எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும், நண்பராக பார்க்கக்கூடிய சூழ்நிலையும், இவரை கொண்டாடக்கூடிய சூழ்நிலையும், இவரை சிக்கலில் மாட்டி வைக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். அதே மாதிரி இவர் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவரோ அதுக்கு அடுத்த மாற்று சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இடத்துல பிரச்சனை, ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணணும்னா இவரு போய் அந்த ஊரில் போய் அரெஸ்ட் பண்ண முடியாது. அவரே போக முடியாத ஒரு சூழ்நிலை. அங்கே இருக்கவங்க எல்லாம் வந்து வேற அந்த ஜாதி ரீதியாக கொண்டு வந்துருவாங்க பிரச்சனையை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ என்ன ஆகுதுன்னா, மாறி மாறி இவங்க பண்ணையில இவர் சொல்லி தான் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி நடவடிக்கை இப்போ அரசு எடுக்கணும். அப்போட முடிஞ்சிருச்சு. அதோட முடிஞ்சு போச்சு. திருப்பி வந்துட்டாங்க எல்லாம். இவங்கள அங்கிருந்து மாற்றி எங்கனாலும் தமிழ்நாட்டில் எங்கனாலும் வேலை செய்யலாம். அங்கே இருக்கக்கூடிய இந்த 3 சமுதாயத்தை சேர்ந்த அதிகாரிகள் இதே மாதிரி அந்த தாசில்தார், ஆர்டிஓ இருக்காங்கல்ல, அவங்களையும் சரி, விஏஓ கூட, விஏஓ, ஆர்ஐ அவங்களையும் சரி, அதே மாதிரி காவல்துறையை சேர்ந்தவங்களையும் அந்த மாவட்டங்களை விட்டு மாற்றி வேறு மாவட்டங்களை போட்டு வேறு மாவட்டத்திலேருந்து இந்த சமுதாயம் இல்லாத ஆட்களை அங்கே போட்டால் பிரச்சனைகள் முடியாது. நிச்சயம் முடியணும். அரசு இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இல்லை முடிஞ்சிரும் அப்படி ஒரு ஸ்டாண்டுக்கு வந்துடலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து கலைஞர் பீரியடில் இது மாதிரி பண்ணி அதோட முடிஞ்சது. அந்த பிரச்சனை வந்து ஆமாம் பெரிய லெவலில் நடந்தது. ஆயிரக்கணக்கானவர்கள் வெட்டி கொடுத்தாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அப்படியே வந்து நில் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்தது. அதை வந்து இவங்க தொடராமல் விட்டாங்க. ஏன்னா ஆட்சி மாறி மாறி வருது இல்லையா, அந்த ஆட்சி மாறையில் அவங்க ஆட்களை பிடிச்சி வந்துடுறாங்க உள்ள. அந்த சமுதாயத்தை சேர்ந்த அதிகாரிகள் இருப்பாங்க, அந்த சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சர்கள் இருப்பாங்க. அவங்களெல்லாம் பிடிச்சி அதிகாரிகளை பிடிச்சி திருப்பியும் மீண்டும் என்ன காரணம் சொல்லுவாங்க, என் குடும்பம் அங்கே இருக்குது, என் ஒய்ஃப் அங்கே வேலை செய்கிறாங்க, என் குழந்தைங்க அங்கே படிக்குது, இங்கே பெற்றோர்கள் உடம்பு சரியில்லை, எங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க, இப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வந்துட்டாங்க. இதை வந்து ஒரு சட்டமாக்கி அது மாதிரி அவங்களை அங்கே போஸ்டிங் போடாமல் இருந்தாலே இந்த மாதிரி பிரச்சனைகள் குறையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ தீர்வுகள்லாம் இருக்குது. அது வந்து சரி, அதை நோக்கி நம்ம போகணும், அணுகணும்னா நிச்சயமாக அதுக்கான ஒரு தீர்வு கொண்டு வர முடியும். ஏன்னா இந்த நிகழ்வில் பார்க்குறோம், வைரமுத்துவினுடைய அந்த காதலி, அந்த பெண் கதறக்கூடிய அந்த கதறல் அப்படின்றதெல்லாம் உண்மையாகவே இது இன்னும் எத்தனை காலம் தொடரும் அப்படின்றது தான் எல்லாருக்குள்ளே இருக்கிற ஒரு பதைப்பாக இருக்குது. இப்படி ஒரு சாதி என்ற ஒரு ஆணவத்தோடு இருக்கணுமா அப்படின்றது தான் இன்னைக்கு சமூகம் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி கூடிய விரைவில் இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வரும். இது போன்ற நிகழ்வு நீ நடக்காமல் இருக்கும் அப்படின்றத நம்புவோம் சார். நன்றி. கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல ஒரு லேண்ட் வெறும் 8 லட்சம் தான். ஸ்ரீபேபி ப்ளூ ஜே கோயம்புத்தூர். அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grown Tile.